புரட்சித் தலைவரின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிலை, இன்றைய நிலை. ஏன் எடப்பாடி கூட்டணிக்கு அழைத்தார்? கேலியும் கிண்டலும் செய்த விஜய் கட்சி. ஏன் இந்த நிலைமை, எதனால் இந்த சூழல் ஏற்பட்டது என்பதை பற்றி விளக்குகிறார் மூத்த பத்திரிகையாளரும் திராவிட கல ஆய்வாளருமான திரு துரை கருணா. எதிர்வரும் 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தளவில் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். திராவிட முன்னேற்ற கழக அணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி, இந்த இரண்டு அணிகளிலும் பயணிக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுமே கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பேசி வர்றதை நம்ம பார்க்குறோம். திமுகவிலும் கூட பிரதான கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியாகட்டும், விடுதலை சிறுத்தைகளாகட்டும், அவங்களுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளாவது காலம் கனியும் அதுவரை காத்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் அதனுடைய மாநில தலைவர்கள், மாநில பொறுப்பில் இருக்கிறவங்க, இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பில் இருக்கிற எல்லோருமே இந்த முறை அதிக இடங்களை பெற வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று தெரிவித்துட்டாங்க. பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து காங்கிரஸில் பயணித்து வருகிற அந்த கட்சியினுடைய மூத்த முன்னோடிகளில் ஒருவரான திருச்சி வேலுசாமி அண்மையில் பேசுகிற போது கூட்டணி ஆட்சி 2 அமைச்சர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய துணைத் தலைவர்கள் ஒருவரான பொன் கிருஷ்ணமூர்த்தி, நீங்கள் கூட்டணி ஆட்சியை தருவதோடு துணை முதலமைச்சர் பொறுப்பையும் எங்களுடைய மாநில தலைவருக்கு தரணுங்கிற மாதிரி பேசிட்டாங்க. இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பில் இருக்கிற 1-2 நிர்வாகிகள் டெல்லி தலைமைக்கு எழுதியிருக்கிறாங்க. இந்த முறை அதிக இடங்களை நாம் பெற வேண்டும், கூட்டணியில் இடம்பெற வேண்டும், ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி ஆட்சியிலும் நாம் இடம்பெற வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தி டெல்லிக்குமே கடிதம் எழுதியிருக்கிறத நாம் பார்த்தோம். இப்போ இந்த சிக்கல் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறது. அதே நேரத்தில் அதனுடைய கூட்டணி கட்சி, அங்கே இருக்கிற கூட்டணியிலிருந்து இவர்கள் வெளியே வருவார்களா, வெளியே வருவதற்கான வாய்ப்பில்லை அப்படிங்கிறதான் பார்த்தோம். இந்த அளவிற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய பிரமுகர்கள் விமர்சனம் செய்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் எந்தவித எதிர்வினையும் ஆற்றவில்லை. அதுதான் நமக்கு இங்கே பார்க்கணும். ஆனாலும் எப்படியாவது இந்த கூட்டணியை உறுதிப்பாட்டோடு வைத்து 2026 தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் அவர்கள் பயணிக்கிறார்கள். தேர்தல் பணிகளை, பிரச்சார பணிகளையே திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிவிட்டது. இந்த பக்கம் பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றுவோம், மீண்டும் அதிமுக ஆட்சியை கொண்டு வருவோம் என்று பிரச்சாரத்தை முன்னெடுத்து திரு எடப்பாடி பழனிசாமியும் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். ஆனால் நிலைமை என்ன என்றால், பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏவுடன் கூட்டணி என்று அறிவித்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகியும் ஒரு உடன்பாடான நிலை இந்த 2 பெரிய அரசியல் கட்சிகள் பாஜக அதிமுகவுடைய இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றொன்று இந்த கூட்டணியை உறுதிப்படுத்திய மத்திய அமைச்சர், பாஜகவினுடைய ஒரு தேசிய முகமாக இருக்கிற அமித்ஷா கூட்டணி ஆட்சி தான் என்று சொல்லுகிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே தான் ஆட்சி, அதில் பாரதிய ஜனதா கட்சியும் அங்கம் வகிக்கும் என்கிற மாதிரியான ஒரு உறுதிப்பாடான கருத்தை அவர் தெரிவித்து வருகிறார். திரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் அது இல்லை. அவர் மட்டுமல்ல, அவரை சார்ந்து செயல்படுகிற ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு போன்றவர்கள் நாங்கள் ஒருபோதும் கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்க மாட்டோம் என்று பேசி வருகிறார்கள். இந்த நிலைப்பாடே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தொண்டர்களுக்கும் பாஜக தொண்டர்களுக்கும் ஒரு குழப்பமான நிலையை தான் உருவாக்கி இருக்கிறது. பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை, இந்நாள் தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், இன்னும் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட தமிழகத்தில் இருக்கிற பாஜகவினர் எங்களுக்கு தேசிய தலைமை அமித்ஷா சொல்ற கருத்து தான் வேதவாக்கு. அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த ஆட்சியில் 2026 அமையப்போகிற ஆட்சியில் நாங்கள் கூட்டணியில் பங்கு பெறுவோம் என்று தெரிவிக்கிறார்கள். இந்த நிலைப்பாடு ஒரு குழப்பமான நிலையில் இருக்கிறது. ஆனால் இதை கடந்து திரு எடப்பாடி பழனிசாமி எனக்கு பேராதரவு இருக்கிறது, ஒரு மெகா கூட்டணியை கட்டமைப்பேன்,
பெரிய பெரிய கட்சிகளெல்லாம் இங்கு வரும் என்று பேசி அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கிக்கிட்டு இருக்கார். இதில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு, பொது உடைமை கட்சிகளுக்கு, விசிகாவுக்கு, எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்தார். ஆனால் யாருமே வருவதாக இல்லை. நான் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பேன் என்று அவர் பேசிய போது பொது உடைமை கட்சியினர் அது சிவப்பு கம்பளம் இல்லை, இரத்த கரை படிந்த கம்பளம், அந்த பக்கம் நாங்கள் வரமாட்டேன்னு உறுதியாக சொல்லிட்டாங்க. விசிகா மறுத்து விட்டது. காங்கிரஸ் கட்சியும் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. எனவே இருக்கிற கட்சிகள், என்டிஏ அணியில் இருக்கிற தேமுதிக, பாமக, தமாக போன்ற கட்சிகளோடாவது பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை உறுதிப்படுத்தினாரா என்றால் இல்லை. இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக இருந்தது. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைவரில் ஒரு பலகீனமான அதிமுகவாக இருப்பதால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையில் செயல்பட்டு இவரை டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் கூட்டணியை உறுதிப்படுத்துகிறார்கள். அந்த கூட்டணி தொடர்பாக ஒரு வாரமாக எதுவுமே பேசவில்லை எடப்பாடி பழனிசாமி என்ற உடனே அமித்ஷா சென்னைக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அழைத்து ஒரு நட்சத்திர விடுதியில் உட்கார வச்சு கூட்டணியை மீண்டும் உறுதிப்படுத்திட்டு போயிட்டார். ஆனால் அது தொடர்பாக அந்த கட்சி நிர்வாகிகளோடு பேசி பிரச்சாரத்தை முன்னெடுத்தாரா என்றால் இல்லை. இப்போ திரு சீமான் அவர்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்து அவர்கள் வருவார்கள் என்று காத்திருக்கிறார். அதாவது ஒரு அரசியல் பேரியக்கம் என்பது தமிழகத்தில் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை விடவும் தொண்டர்கள் பலம், உறுப்பினர்கள் எண்ணிக்கை, கட்டமைப்பில் ஆகப்பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு 2024 தேர்தலுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சரிவை, பின்னடைவை, பெரும் தோல்வியை சந்தித்ததால் எல்லா கட்சிகளுமே எள்ளி நகையாடக்கூடிய அளவிற்கு, கேலி பேசக்கூடிய அளவிற்கு நிலைமையை கொண்டு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி விட்டு விட்டார் என்பதுதான் யதார்த்தம். அதனால்தான் அரசியலே புரியாத, தெரியாத ஒரு ஐஆர்எஸ் பதவியிலிருந்து வந்த அருண்ராஜ் என்பவர் இப்போது திரு எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கிறார். அவருக்கு எந்த செல்வாக்கும் இல்லை, தன்னுடைய கட்சியினரை, பொதுமக்களை குழப்புவதற்காக தான் ஏதோ ஒரு பெரிய தலைவர், ஒரு பெரிய கட்டமைப்பை, கூட்டணியை, வலுவான கூட்டணியை உருவாக்கி விடுவார் என்கிற நம்பிக்கையை தொண்டர்களிடமும் மக்களிடமும் வெளிப்படுத்துவதற்காகத்தான் இப்படி ஒரு போலியான விஷயத்தை கொண்டு போறாரு. பாஜக அதிமுக கூட்டணியே பெரிய கூட்டணி இல்லை, அது வலுவிழந்த கூட்டணி, அதனால் தான் ஒரு பெரிய கட்சி எங்களிடம் வருகிறது என்று சொல்கிறார். ஒருபோதும் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோடு செல்லாது என்பதை உறுதியாக தெரிவித்து விட்டார். அது மட்டும் இல்லை, ஒரு விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நாங்கள் தான் எங்களுக்கு எந்த கட்சி வேணும் கூட்டணி என்கிற முடிவை எடுப்போம் என்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பலகீனமாக இருந்தாலும் இந்த யானை படுத்தால் குதிரை மட்டம் என்று சொல்வார்களே, அந்த அளவிற்கு இன்னும் ஒரு வலிமையான இயக்கமாகத்தான் இருக்கிறது. திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, டிடிவி தினகரன் என்கிற இந்த பிரிந்து கிடக்கிற அதிமுக சக்திகள் அனைத்தும் ஒன்று சேருகிற பொழுது திமுகவிடவும் வலுவான கட்சியாக அதிமுக இருக்கும். அப்படி வலுவான, மீண்டும் ஒன்றுபட்ட வலிமையான அதிமுக என்று வந்துவிட்டால் இங்கே தாராளமாக எல்லா கட்சிகளும், ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் பொதுமக்கள் மத்தியிலும் பரவலாக வந்துவிட்டது. ஆட்சியினுடைய செயல்பாடுகளில் அதிருப்தி வந்துவிட்டது. பல்வேறு தரப்பினரும் போராட்ட களத்துக்கு வந்து விட்டார்கள். இந்த நிலையில் பிரதான எதிர்க்கட்சி இந்த திமுக கூட்டணியை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றுவிட்டது என்கிற எண்ணமும் உணர்வும் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்களிடமும் ஏற்பட வேண்டும். களமாடுகிற அதிமுக தொண்டர்கள், பாஜக தொண்டர்களிடம் ஏற்பட வேண்டும். அப்படி ஒரு வலிமையான கட்டமைப்புள்ள எதிர்க்கட்சி அணி என்கிற நிலைப்பாட்டை திரு எடப்பாடி உருவாக்காவிட்டால் இந்த தேர்தலிலும் மீண்டும் ஒரு பெரும் சரிவை, பின்னடைவை, தோல்வியை திரு எடப்பாடி பழனிசாமி சந்திக்கும் நிலை உருவாகும். வருகிற கூட்டம் என்பது அது வாக்குகளாக மாறுமா என்பதுதான் மிகப்பெரிய சந்தேகம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட்டத்தை கூட்டுகிற நிலைதான் இப்போது. கடந்த 10-30 ஆண்டுகளாக பொதுமக்கள் திரளாக தலைவர் வருகிறார் என்று அறிவித்தவுடனே வருகிற அந்த மக்கள் கூட்டம் என்பது கிட்டத்தட்ட 10, 25, 30 ஆண்டுகளுக்கு முன்பே போய்விட்டது. இப்போது நாம் பணம் கொடுத்துதான் கூட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற சூழல், பணத்தையும் தாண்டி பல விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்து தான் இந்த கூட்டத்தை கூட்ட முடியும் என்கிற நிலைப்பாடு இருக்கிறது. எனவே
பணம் ஒரு பிரதான இடத்தை பெற்றிருப்பதால் கூட்டம் சேர்க்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. இது தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும் என்பதை நாம் போக போக தான் பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு என்டிஏ தலைமையில் ஆட்சி அமைக்கும் என்றுதான் முன்னாள் தலைவர் அண்ணாமலை உட்பட பலரும் பேசி வந்தார்கள். அந்த பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏ அணியிலே அங்க வகித்திருக்கிற அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு கூட தமிழ்நாட்டில் என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும், அந்த என்டிஏ தலைமையிலான கூட்டணியில் தான் எடப்பாடி பழனிசாமி வந்து சேர்ந்திருக்கிறார் என்று பேசக்கூடிய அளவிற்கு நிலைமை சென்று விட்டது. எனவே திரு எடப்பாடி பழனிசாமி இந்த உண்மை நிலையை, யதார்த்த நிலையை உணர்ந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்கள், அதிருப்தியாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அதிமுகவினுடைய எதிர்காலம் முக்கியம், அதனுடைய வெற்றி முக்கியம். அந்த வெற்றி தேர்தல் களத்தில் திமுகவை வீழ்த்தக்கூடிய, ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றக்கூடிய வெற்றியாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வு அவருக்கு ஏற்படுமையானால் கட்சியை ஒன்றுபடுத்தும் முயற்சியில் விரைவில் ஈடுபடுவார் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அந்த நிலைப்பாடு இல்லாத பொழுது அவர் எதிர்பார்க்கிற ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெறுவது சாத்தியமில்லை என்பதுதான் நிதர்சனம், கள யதார்த்தம். அப்படி கொண்டு வந்து விட்டாரே என்கிற ஆத்திரமும் ஆவேசமும் கட்சியின் தொண்டர்கள், நிர்வாகிகள் மத்தியிலே இருக்கிறது.